Welcome back to TNPSC Leaders Academy. இந்த தலைப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 2024 டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிருக்காங்க, இந்த தலைப்புகள்ல இருந்து என்ன கேள்விகள் வரும் அப்படிங்கறத வித் ப்ரூஃபோட உங்களுக்கு சொல்ல போறோம். குரூப் 2ல உங்களால எளிதாக பாஸ் பண்ண முடியும். இதுக்கு என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தா 2024 டிஎன்பிஎஸ்சி 3 விதமான கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணிருக்காங்க. டிகிரி லெவல்ல, எஸ்எஸ்எல்சில, ஹெச்எஸ்எல்சி, டிப்ளமோல. இதுல டிகிரி லெவல மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு 2A அப்படிங்கிறது டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன். அப்ப என்ன ட்ரெண்ட் சார் டிஎன்பிஎஸ்சி செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிட் 9ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்களா வருது. அப்ப அதை என்ன பண்ணிரலாம், நம்ம எடுத்துறலாம் வெளியில. இந்த தலைப்பை நம்ம லிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்ல கொடுத்துடலாம். ரைட். இது இல்லாம வேற என்ன சார் நமக்கு கேள்விகள் வருது அப்படிங்கறத பார்த்தா தமிழ்நாடு ஜியோகிராபியை சார்ந்த கேள்விகள் வருது. இது யூனிட் 3லயே நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்கு நீங்க எக்ஸ்ட்ராவா எதையும் படிக்க தேவையில்லை. இந்த ட்ரெண்டை மத்த பொறுத்து அடுத்து ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற தலைப்புல ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை தாண்டியும் சில கேள்விகள் வருது. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், சோசியல் சமூக ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சமூக திட்டங்கள்னு சொல்லலாம். அதுல இருந்து ஒரு கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. ரைட் சார். அப்ப ஹெல்த்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வந்துருது, எஜுகேஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வந்துருது. ரைட். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சில தகவல்கள் நமக்கு ரீசெண்டா என்ன நடந்துச்சோ அந்த தகவல்களை கேட்கிறாங்க. அப்ப அதுல இருந்து என்ன சார் வருது அப்படின்னா குறியீடு சம்பந்தப்பட்ட கேள்விகளும் இ கவர்னன்ஸ் தமிழ்நாட்டில் என்ன அமல்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற இந்த 2 தகவலும் எதுல வருது அப்படின்னா உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. இதுதான் டிஎன்பிஎஸ்சி 2024 செட் பண்ணியிருக்கிற 10. சரி சார், இதுல இருந்து எனக்கு மேக்சிமம் கேள்வி நான் சரியா சொல்லணும் அப்படின்னா நான் என்ன முயற்சியை ஈடுபடணும் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய கேள்வி எங்களுக்கு புரியுது. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் அதிக முக்கியத்துவம் நீங்க கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படிங்கிற ரீசன், இந்த 6 தலைப்பு இல்ல இந்த 7 தலைப்புல இருந்து கேள்விகள் வந்தாலும் இந்த 7 தலைப்புகள்ல இருந்து நம்ம வெறும் 4 தலைப்பை மட்டும் குறித்து கொண்டு மற்ற தலைப்புகளை என்ன பண்ணிடலாம், படிக்காம விட்டுறலாம். ஏன்னா 2A நம்ம பிரிலிம்ஸ் காஸ் பண்ணி போனா சரி. ரைட்டுங்களா? அப்ப இந்த யூடியூப் சேனலை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். ரைட் சார். இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு 50 நாள் ஸ்டடி பிளான் ஒன்னு எடுத்திருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் மற்ற மாணவர்கள் மாதிரி நீங்க நிறைய படிக்க தேவையில்ல. ஒன்லி 4 டாபிக் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை மட்டும் சரியா சொல்லி பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு நம்ம போகணும். நம்மளுடைய பேட்ச் என்ன பேட்ச் அப்படின்னா பிரிலிம்ஸ் ஒன்லி பேட்ச் தான். இதுல ஆங்கில வழி மாணவர்களுக்கும் இடம் இருக்கு, தமிழ் வழி மாணவர்களுக்கும் இடம் இருக்கு. 2 பேட்சையுமே கண்டக்ட் பண்றோம். சரிங்க சார். யூனிட் 9 சிலபஸை பார்த்தும் போதே நம்மளுக்கு தலை சுத்துற மாதிரி வரும். மொத்தம் எத்தனை தலைப்புகள் இருக்கு அப்படின்னா முதல் 2 தலைப்பை ஏபி அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். அது இல்லாம ரோமன் லெட்டர் எவ்வளவு இருக்கு, 7 இருக்கு. அப்ப 7 + 2 அப்படின்னு பார்த்தா நமக்கு 9 தலைப்புகள் படிக்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஹாஃபா பிரிச்சிடறோம். வெறும் 4 தலைப்பு மட்டும் நம்ம படிக்க போறோம். அந்த 4 தலைப்பு மட்டும் படிச்சிட்டாலே போதும். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்களோ 2024 அதற்கான பதில் சொல்லக்கூடிய திறன் நமக்கு வந்துருது. ரைட் சார். அப்ப எதெல்லாம் சார் படிக்க தேவையில்ல அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், இங்க உங்களுக்கு கொடுத்துட்றேன். ரைட். எதை படிக்க தேவையில்லை, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, 2022ல என்ன நடந்துச்சு, 2023ல என்ன நடந்துச்சு, 2024ல என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனுக்குடன் படிக்கக்கூடிய தகவல் ஆகிய இந்த தலைப்பை நீங்க என்ன பண்ண தேவையில்ல, படிக்க தேவையில்ல. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிற 2 தலைப்பையுமே நீங்க படிக்க தேவையில்லை. அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் கவர்னன்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது என்னது, தற்போது தமிழகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத கீனா வாட்ச் பண்ணும் போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த தலைப்புகள்ல இருந்து வரக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஆனா ட்ரெண்டை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த தலைப்புகள்ல முதல் 3 தலைப்புகள்ல நம்மளுக்கு என்ன வரல, கேள்வியே வரல. அப்ப ட்ரெண்ட் பேஸ் பண்ணி அதை நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 2 டாபிக் ட்ரெண்ட்ல வருது. இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறதும் வருது, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டாபிக் தான் என்னது, அச்சீவ்மெண்ட் டாபிக். அந்த 2 டாபிக்குமே வந்தாலும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அது இல்லாமே நம்மளால பிரிலிம்ஸை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கோம். 2024 டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிருக்காங்கறத சொல்லிட்டோம். அதற்கு என்ன ப்ரூஃப் அப்படிங்கறதும் சொல்லிட்டோம். ட்ரெண்டை பேஸ் பண்ணி என்ன கேள்விகள் வந்துச்சு, ஆனா இது எல்லாத்தையும் நீங்க படிக்கணுமா இல்ல வேற எப்படி அணுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம், 50 நாள் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அதுல என்ன தலைப்பை படிச்சால் அதுக்கு கேள்வி வருமோ அந்த தலைப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன பண்ண முடியும்,
நம்ம பிரிலிம்ஸ் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். அதுல உங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்பு இருக்கும். பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போறதுக்கான அனைத்து முயற்சிகளும் இதுல எடுக்கப்படும். சிலபஸ் படி பாத்தீங்கன்னா மொத்தம் 9 தலைப்புகள் இருக்கு. ஆனா வெறும் 4 தலைப்பை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எந்த தலைப்புகள்லாம் வேணாம் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.